மாட்டிக்கலாம் சும்மா சும்மா மாட்டிக்கலாம் அம்மா என்னமா நடந்தது? என்னடா சொல்லுது? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். சொல்லுடா சொன்னா ஏன் சுத்தி அடிப்பேன்? என்ன சொல்ற? சரி நீ ஹைட்டாக்குறாடி. ஷேர் போடுங்க இல்ல வேணாமோ போட்டுக்கலாம். அந்த பழம் இது. சொல்லுடா. சொல்றேன் எல்லாம் தேவடா பையா. சொல்லு. ஒரு டாக் சொல்லுடா. ரொம்ப காய் ஆடுவா. நான் தான் சொல்றேன். ஏண்டா வைத்தியாரா அவங்க மணியன் மேல கோவப்பட்டு அவங்க அடிக்கிறாரு, நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிருங்க. ஒரு டாக்டருடைய மகன் என்னவா இருக்கிறான்? ஒரு வக்கீலுடைய மகன் ஒரு விவசாயியோடைய மகன். இதேதான் அகப்ப என்ன தொழில் செய்யறானோ அதே தொழில புள்ள செய்யுது இல்ல? கண்டிப்பா. சரி நாங்க ஒப்பா செய்யற தொழில நீ செய்யணும் தானே? கண்டிப்பா. எங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? அந்த 600 குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? எங்க அப்பா காப்பாத்துறாரு. அப்பா காப்பாத்துற ஒப்பா காப்புறா நான் தான் செய்யணும். நீ தானே செய்யணும். ஆமா. அப்ப அந்த தொழில் யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். பட்டுன்னு புள்ளத்து கையில போற பாடு. என்ன அப்பா அத கண்ணாடி போடுதே. யாரு கம்யூனிட்டி போறது? பாவி அம்மா தொழில் செஞ்சு இது என்ன தெரியுமா? பூட்டி இருக்கும் பூட்டை உடைப்பது. ஆமா, நாங்கள் கேட்கும் பொருளை தரவில்லை என்றால் குட்டிக்குள்ள சேர்த்து சட்டி புறத்தை எடுத்து போயிடுவோம். அது என்ன கிட்னியா? பால் கையில பட்டு குத்துவேன். திருட்டு தொழிலை செய்து கொண்டு வருகிறார். திருடனுக்கு போதா நீ? திருடனுக்கு போத பையா யாரு? திருட்டு தொழில் தான் நாங்க செய்வது. எனக்கோ வயதாகிவிட்டது. நான் செய்வது களவு தொழில். அந்த களவு தொழிலை செய்து நம்மை நம்பி இருக்கின்ற 600 குடும்பங்களை இந்த கலிகாட்டிலே காப்பாற்றி வருகிறேன். எனக்கு வயதாகி விட்டதனால் என்னால் முடியவில்லை. ஆகையால் தந்தை செய்த தொழிலை மகன் நீ செய்ய வேண்டும். நீ களவாடி அந்த 600 குடும்பங்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும். ஆகையால் நான் செய்த தொழிலை நீ செய்ய வேண்டும். திருட வேண்டும், பழிப்பறி செய்ய வேண்டும். அப்பா, நீங்கள் கூறுவது நியாயமாப்பா. என்ன எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீர சிறப்போட வளர்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அனுப்பி அத்தனை பட்டப்படிகளை படிக்க வைத்தீங்க. ஆமா, பட்டப்படிவை படித்த நான் இந்த வேலையை நான் செய்வதா? திருட்டு வேலையா? என்ன செய்ய முடியும்? இந்த உரை நாங்கள் திருடியது. நீ படித்தாயே படிப்பு, நாங்கள் திருடியது பணத்திலே நீ படித்தாய். இதை விட உங்க அம்மா கழுத்துல கட்டிக்கிறாங்களே தாலி, ஒருத்தவங்க கழுத்துல அர்த்தம் வந்து காட்டுறா. நாங்க தாலி அர்த்தம் பசங்க. நாங்க கலிகத்தா, எனக்கு வயதாகி விட்டது. ஆகையால் இந்த களவு தொழிலை செய்ய வேண்டும். அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற
சலை சலை வெட்க வேதனை அசிங்க நெஞ்சுக்கு தேவை ஏஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை உள்மைக்கும் அவகாட்சி அரங்கத்தில் வராது அவள் சாட்சி கடவுள் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாரி சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாரி கொடுமையை கண்டவன் தன்னை இழந்தான் அதை கோவித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் கடவுள் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாரி பிள்ளை எப்படிப்பட்ட அவசரான வாழ்க்கையை தேடி கொடுத்து போ என்று சொல்லுகிறாய் அத்தா. ஒரு பிள்ளை பெற்ற மகளிர் தான் இப்படிதான் வாழ வைக்க வேண்டும் பிரபுதே, எனக்கு வயதாகி விட்டது. என்னை நம்பி 600 குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த 600 குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் எனக்கு அடுத்து யார் என் மகன் தேடி செல்ல வேண்டும். இது என்ன? தண்ணீர் தணல் போல் எரிகும் செல்வயலும் நீர் போல் தண்ணீர் கடல் போல் எரியும் செந்தடலும் நீர் போல் குளிரும்
என்றா